இன்னைக்கு நான் செஞ்சதுலலாம் ஒரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ஹிட்டனாக இருக்குது, அதெல்லாம் நான் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். எனக்கு எதுவுமே கண்டுபிடிக்கல. சாதம், கிரீன் கிராம், பச்சை பயிறு, கடைசல். அப்புறம் இது வந்து சைனா கிழங்கு, சைனீஸ் கிழங்கு. இது பேர் என்ன? கூர்க்கா. நான் சைக்கிள் ஓட்டிட்டு விசிலிஸ்ட் வரவாங்கல்ல. அப்புறம் இது பீட்ரூட். ஓகே, என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. பச்சை பயிறு கடையல் சூப்பராக இருக்குது. கீரை கடைசல் மாதிரி இருக்குது. இதில் என்ன எக்ஸ்ட்ரா? அதில் ஒரே ஒரு வெஜிடபிள் போட்டிருக்கேன், என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்க முடியல. நிஜமா தெரியும். அதில் வந்து ப்ரொக்கோலி ஆட் பண்ணியிருக்கேன். ஓ, ப்ரொக்கோலி ஆட் பண்ணுறீங்க. அப்புறம் இதுலலாம் என்ன ஹிடன் இருக்கு? கண்டுபிடிப்போம் அதிகம். இதில் சொல்லுங்க. கூர்க்கால என்ன இருக்கு தெரியலையே. பாலக்கீரை போட்டிருக்கீங்க. ஓ, அதான் பச்சை கலர்ல இருக்காது. பீட்ரூட்ல என்ன ஆட் பண்ணுறீங்க? பீட்ரூட் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கார்லிக், கிரீன் சில்லி, கறி லீவ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை அரைச்சு சேர்த்திருக்கேன். ஓகே, நல்லா இருக்கா? பீட்ரூட் நல்லா அப்படியே சாஃப்ட்டா ஃப்ளஃபியா இருக்கு. தேங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சேர்த்திருக்கேன், பட் தேங்காய் சேர்த்த மாதிரியே தெரியல. அவ்வளவு நல்லா இருக்கு. ஆட் பண்ணிருக்கேன். சாஃப்ட்டா இருக்கு. இந்த கிழங்கு வந்து சேனங்கிழங்கு மாதிரி இருக்கு. சேப்பங்கிழங்கு மாதிரி நல்லா இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கு. எனக்கு பச்சை பயிறு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் எப்படி ப்ரோக்கலி ஆட் பண்ணி ஃபியூஷன் பண்ணன்னு தெரியல. அது டேஸ்ட்லேயும் சுத்தமாக தெரியல ஆக்சுவலி. பட் பச்சை பயிறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கீரையை கடைஞ்சா ஒரு ஃப்ளேவர் வரும்ல, பூண்டு, கருவேப்பிலை, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு.